டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நம்மளோட உடல்ல முக்கியமான ஒரு உறுப்பு. கண் இருந்தா தான் நமக்கு இந்த உலகமே அழகா தெரியும். இந்த கண் பார்வையில உண்டாகக்கூடிய மாற்றங்கள், இது எதனால இந்த பாதிப்பு உண்டாகுது? இதை என்னென்ன உணவுகள் மூலமா நம்ம சரி பண்ணலாம்? முக்கியமா ரொம்ப நேரம் நான் மானிட்டர் பார்க்குறேன் டாக்டர். ரொம்ப நேரம் நான் ஃபோன் பார்க்குறேன். எனக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அதே மாரி குழந்தைகளுக்குலாம் கண் பார்வையில மாற்றங்கள் வருது. இந்த மாரி பிரச்சனை இருக்கிறவங்க என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தலாம்? இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். நம்மளுடைய கண் அப்படிங்கிறது திருவள்ளுவரே சொல்லியிருப்பாரு. ஒரு கல்வி கற்றாதான் அவங்க முகத்துல கண்ணு இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தமே. கல்வி கற்கல அப்படின்னா அவங்களுடைய முகத்துல 2 புண்ணு தான் இருக்கு. கண் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கண் அப்படிங்கிறது நமக்கு இந்த உலகத்தை காமிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பார்வை திறன் குறைபாடு அப்படிங்கிறது சமீப காலமா நிறைய அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம நைட்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்கறது. அதே மாதிரி குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அதுவும் 1 வயது 2 வயது குழந்தைகளே சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னா போனை கையில கொடுத்துதான் அம்மாக்கள் சாப்பாடு ஊட்டுறாங்க. இதனால ரொம்ப சீக்கிரமா அவங்களுக்கு கண்ணாடி போடக்கூடிய ஒரு நிலை, பார்வை திறன் குறைபாடு உண்டாகிறது, தலைவலி உண்டாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமா வருது. அதே மாதிரி ஒரு நாளையில நான் 8 மணி நேரம் வேலை பார்க்குறேன் அப்படின்னா 8 மணி நேரம் நான் மானிட்டர் தான் டாக்டர் பார்த்துட்டே இருக்கேன். கண்ணு ரொம்ப ட்ரை ஆயிடுது. அதே மாதிரி தலைவலி வருது. நானும் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு இந்த பவர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நான் அடிக்கடி கண்ணாடியை சேஞ்ச் பண்றேன். இந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம இந்த ஃபோன் பார்க்குறதோ இல்ல மானிட்டர் பார்க்குறதோ அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படின்னா, சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. நம்ம கண் பார்வை அதிகமாகணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது கேரட் சாப்பிடுங்க, பப்பாளி சாப்பிடுங்க, இதை தான் சொல்லுவாங்க. ஆனால் எண்ணெய் தேய்த்து குளிக்கிற முறைகள் மூலமாக உங்க கண்ணில் உண்டாகக்கூடிய வறட்சி, கண் பார்வை திறனை அதிகரிக்க முடியும் தான் சித்தர்கள் சொல்லியிருக்க விஷயம். அதுல பொன்னாங்கண்ணி தைலம் நம்ம பயன்படுத்தலாம். நேத்திர பூண்டு தைலம் பயன்படுத்தலாம். பொன்னாங்கண்ணியை நீங்க அரைச்சிட்டு அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து அதை காய்ச்சிட்டு நம்ம தலைக்கு தேய்க்கக்கூடிய தைலம் எப்பவுமே நல்லா ஒரு அந்த நம்ம போடக்கூடிய அந்த பொன்னாங்கண்ணி விழுது கொஞ்சம் திரளக்கூடிய பக்கம் வந்த உடனே நம்ம எடுத்துணும். இதை நல்லா தலையில தேய்ச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா வெது வெதுப்பான வெந்நீர் வச்சு நம்ம குளிக்கணும். அன்னைக்கு நிறைய வெயில்ல போறதோ இல்ல அசைவம் சாப்பிட்றதோ இதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நீர் காய்கறிகள், மோர் இதெல்லாம் நம்ம அன்னைக்கு அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கண் பார்வை திறன் நல்லா மாற ஆரம்பிக்கும். இதே எனக்கு சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கு டாக்டர். இது கூட எனக்கு இந்த பார்வை திறன் குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க சுக்கு தைலத்தை பயன்படுத்தலாம். சுக்கு தைலத்தை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு சைனஸும் குறையும், பார்வை திறனும் உங்களுக்கு அதிகரிக்கும். கண் பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு விதி பஞ்சகற்ப விதின்னு சொல்றது. இந்த பஞ்சகற்ப முறைகள் மூலமாக நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது பகல்ல கூட எனக்கு நட்சத்திரங்கள் தெரியும் அப்படிங்கறது சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. இது என்னென்ன அப்படின்னா வேம்பு, கடுநெல்லி, மிருகமதம், பித்தமணி. அதாவது வேம்பினுடைய அந்த விதை, அது கூட கடுக்காய், நெல்லிக்காய், கஸ்தூரி மஞ்சள், மிளகு, இந்த 5 மூலப்பொருட்களையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணி இது கூட காய்ச்சாத பசும்பால் சேர்த்து லைட்டா சூடு பண்ணி நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு பஞ்சகற்பத்தை தலையில நல்லா தேய்ச்சி குளிக்கும் பொழுது நம்மளுடைய கண் பார்வை திறன் நல்லா இருக்கும். சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாகும். அடிக்கடி தலைவலி, மைக்ரைன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு பஞ்சகற்ப விதிப்படி நம்ம குளிக்கும் போது அவங்களுக்கு தலைவலி குறைய ஆரம்பிக்கும். மிக முக்கியமாக பகல்ல கூட நட்சத்திரங்கள் தெரிகிற அளவுக்கு அவங்களுடைய கண் பார்வை திறன் இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி நேத்திர பூண்டு தைலம் அப்படிங்கிறது, இந்த நேத்திர பூண்டு அப்படிங்கிறது கிராமங்கள்ல நீங்க கேட்டீங்கன்னா இந்த பூண்டு காமிப்பாங்க. இதை அரைச்சு நம்ம நல்லெண்ணெயோட சேர்த்து கொதிக்க வச்சு இந்த நேத்திர பூண்டு தைலத்தை தலையில தேய்ச்சி குளிக்கும் போது கண் பார்வை திறன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கண்ணுக்கான சில பயிற்சிகளையும் நம்ம பண்றது நல்லது. தொடர்ந்து நான் மானிட்டர் பார்க்குறேன் டாக்டர். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் மானிட்டர் பார்க்குறேன் அப்படின்னா ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒரு முறையும் நம்மளுடைய கண்களை அந்த மானிட்டர்ல இருந்து எடுத்துட்டு ஒரு அதாவது நம்ம ஒரு காமனான ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு சுவற்றை நம்ம பார்க்கறது, வாழை நம்ம பார்க்கறது, ஒரு 20 செகண்ட் நம்ம கண் பார்வை அந்த வேற இடத்துல வச்சுட்டு கண்களை அசைக்கக்கூடிய சில பயிற்சிகள், இதை நம்ம ரெகுலரா பண்ணோம்னா கண்களில் உண்டாகக்கூடிய அந்த வறட்சி தன்மை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு கரெக்டா அந்த கண் பார்வை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வலி இருக்குன்னு சொல்றவங்க இந்த
ஒரு பயிற்சியை பண்ணும்பொழுது அந்த தசைகள்லாம் வந்து தளர்ச்சி அடைகிறதுனால கண்ணை சுற்றி நிறைய தசைகள் வந்து இருக்கும். அதுதான் அந்த லென்ஸை கரெக்டாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். அந்த தசைகள்லாம் ரிலாக்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த ரொம்ப உன்னிப்பா பார்க்கும்போது வரக்கூடிய தலைவலி, அதே மாதிரி கண் வந்து ரொம்ப ட்ரை ஆகுறது, இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நல்ல ஆரோக்கியமான உணவுகள், வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இது எல்லாமே கண் பார்வை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரொம்பவே அவசியம். ஸோ கண் பார்வை திறன் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கும் பொழுதே நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய முறைகளை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பொன்னாங்கண்ணி தைலம் தேய்ச்சி குளிக்கிறது, நேத்திரப்பூண்டு தைலம் வந்து தேய்ச்சி குளிக்கிறது, சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா சுக்கு தைலம் வந்து தேய்ச்சி குளிக்கிறது, இது கூட பஞ்சகற்ப விதியை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனாலே கண் பார்வை வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கூடுதலாக ஐ எக்ஸசைஸ் இதையும் நீங்க சேர்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்ணு நல்லா வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமா குழந்தைங்களுக்கு இந்த கண் பார்வை திறன் குறைபாடு இருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுக்கு ஒரு வழக்கப்படுத்தி கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை, கேரட்டு, பப்பாளி இதெல்லாம் அவங்க உணவுல கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நல்ல ஒரு மாற்றம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. பார்வை திறன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஸோ அதற்கு நம்ம ஒரு சின்ன மெனக்கெடுதல் அப்படிங்கிறது தேவையானது. ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.